ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துவதிலே மட்டற்ற மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஒரே ஒரு வேத வசனத்தை உங்கள் மத்தியிலே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். மனந்திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனந்திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னதை வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஊமை பற்றி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசேயர் சதிசேயரிடத்திலே சொல்லுகிறதே நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். ஆயக்காரரும் பாவிகளும் ஆண்டவரிடத்திலே வசனங்களை கேட்கும்படி வருகிறார்கள். ஆனால் பரிசேயரும் சதுசேயரும் என்ன இவர் பாவியின் மீது அக்கறை கொள்ளுகிறார், பாவிகள் மீது என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மிகவும் முறுமுறுத்ததாக நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். நடந்தது என்ன பாருங்கள். ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஓமையை சொல்லுகிறார். என்ன ஓமை தெரியுமா? ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் காணப்பட்டது. அதிலே 99 ஆடுகள் அவனிடத்திலே உள்ளது. ஒரே ஒரு ஆடு அவனை விட்டு பிரிந்து விட்டது. ஆனாலும் இந்த மேய்ப்பன் என்ன செய்கிறான்? அந்த ஒரே ஒரு ஆட்டிற்காக அலைந்து திரிகிறான். அந்த ஆடு எனக்கு கிடைக்க வேண்டும், அந்த ஆட்டை நான் நிச்சயமாக அதை நான் கண்டுகொள்வேன் என்று சொல்லி அலைகிறான். கடைசியாக கண்டுபிடித்து விட்டான். அந்த ஆட்டை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய அயலாகத்தார் உற்றார் உயிரிடத்திலே என் ஆடு கிடைத்து விட்டது என்று சொல்லி சந்தோஷத்தோடு பகிர்ந்ததை இந்த ஓமையிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஓமையை நாம் பார்க்கிற போது என்ன சொல்லுகிறது என்னவென்றால், அந்த ஆயக்காரரும் பரிசேயரும் ஆண்டவரிடத்தில் வசனத்தை கேட்க வருகின்றார்கள். என்ன வசனம் என்னவென்றால், ஐயோ நாங்கள் பாவம் செய்கிறோமே, ஆயத்துறையிலே இருந்தும் எங்களுடைய வாழ்க்கையிலே மனவேதனையோடு நாங்கள் காணப்படுகிறோமே, இந்த பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற முடியுமா? ஆண்டவரிடத்திலிருந்து இந்த வசனத்தை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் புது அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி வருகிறார்கள். ஆனால் அதற்கு மாறாக அங்கு என்ன நடைபெறுகிறது பாருங்கள். பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுக்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை விதமாக காணப்படுகிறது. ஒருவேளை இந்த பரிசேயரை போல ஆலயங்களிலே நாம் முதற்கட்டமாக காணப்படலாம், முதல் வரிசையிலே காணப்படலாம், ஆலயத்திற்கு பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அந்த மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று நாம் இந்த ஊமையிலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் மனமாற வேண்டும். நீங்கள் மனமாறி என்னை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ரிப்பெண்டன்ஸ், மனமாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும். ஏனென்றால் the true repentance involves a change of heart. உண்மையான ஒரு மனம் திரும்புதல் நம்முடைய இருதயத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எனவே உண்மையான மனம் திரும்புதல் வேண்டும். எனவே பேருக்காக புகழுக்காக கிறிஸ்தவர்கள் அல்ல, ஒரு மனமாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அந்த மனமாற்றத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஒருவேளை இன்றைக்கு பாவத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். அந்த அவனுக்கு 100 ஆடுகள் காணப்பட்டது. ஒரே ஒரு ஆட்டிற்காக அங்குமிங்குமாக அலைகிறான். கடைசியாக அதை கண்டுபிடித்து விட்டான். இதே போல்தான் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறார். எனக்கு 99 ஆடுகள் காணப்படுகிறது, ஆனால் ஒரே ஒரு ஆடு எங்கே இருக்கிறது? பாவத்திலே சிக்கி கொண்டிருக்கிறதே, முட்களிலே சிக்கி கொண்டிருக்கிறதே. அந்த ஆட்டை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரே ஒரு ஆடு நீதான். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன் மீது கரிசனை வைத்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை பெறும், மனமாறு, வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உன்னின் மீது அக்கறை உள்ள ஒரு தேவனாக காணப்படுகிறார். எனவே தேடுகின்ற நேசர் நம்முடைய நேசர். அலைந்து ஐயோ ஒரு பாவி உண்டே, அந்த பாவி எங்கே? என்னுடைய மகன் உண்டே, பாவத்திலிருந்து அவன் பாவம் செய்து கொண்டிருக்கிறானே, அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அந்த மகன் எங்கே என்று அலைந்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த பாவி நான் தான் ஆண்டவரே,
என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. பாவம் செய்து இன்றைக்கு நான் சாபத்துக்குள்ளாக காணப்படுகிறேன். பாவத்திலிருந்து எனக்கு மீட்பு கிடையாது. பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் மனமாற்றம் இல்லை ஆண்டவரே. உம்மை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று நாம் அவருடைய பாதப்படியில் வருகிற போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மனமாற்றத்தை கொண்டு வருவார். மனமாற்றத்தை கொண்டு வந்து ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வார். அந்த ஒரு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கின்ற ஒரு தேவனாக காணப்படுகிறார். அவருடைய சத்தத்திற்கு குரல் கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மனமாற்றத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.